ஹலோ ஹாய். இது வந்து August 21 அப்படின்னு எடுத்த ஒரு விலாக். ஸோ எப்பவும் போல் டே வந்து காலையிலே கார்டனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து இந்த புக்கு வந்து நான் வாங்கி கரெக்டாக 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ எப்பவும் போல் பேஜ் ஒன்று கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு ஒரு மெமரிஸ் கரெக்டாக 21/8/23 தான் இந்த புக் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பாருங்களேன், பட்டர்ஃப்ளை க்யூட்டாட்டு தோட்டம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்குது. ஸோ நானும் நட்சத்திராவும் இன்றைக்கி வந்து வெளியே போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து போனால் நாகர்கோவில் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் நாளைக்கு வீடு கூடி போகிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே கிளம்பணும். அப்போ பிளான் படி நாங்கள் வந்து சின்ன சேலம் போயிட்டு அங்கேருந்து கூவையூர் போகிறதா பிளானு. ஸோ பஸ் ரூட்டும் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஷார்ட் ட்ராவல்லாம் செட் ஆகாது. ஒன்லி 8 hours 9 hours ட்ராவல் மட்டும் தான் செட் ஆகுமே. ஸோ 1:30க்கு பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பல பேர்கிட்ட விசாரித்து பஸ் ரூட்லாம் கேட்டு வச்சாச்சு. ஸோ பாப்பாவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு தான் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து மேடம்க்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பிளான்டாக வச்சாச்சு. ஹஸ்பண்ட் இருக்கும்போதுன்னா அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த பேக்கிங் ஐட்டம்லாம் அவர் பார்த்துப்பாரு. இங்கே பாருங்களேன், என் ஹெட்செட்டுக்கு நிலமையா நான் வந்து என்னோடய போட்டு அந்த சூப்பராக இருக்கும், அதை நான் வந்து பஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ தேவையான இந்த பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் கண்டிப்பாக நான் சேஞ்செலாம் பண்ண மாட்டேன். அந்தளவுக்குலாம் டைம் இருக்காது. ஆனால் தோணக்கூடாதுல்ல, சரி எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டிக்கர்ஸு நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறது. ஸோ நாளைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸோ பிங்க் கலரில் இருக்குது. பிகாஸ் வந்து சாரி வந்து வேணாம், இவளை வச்சுட்டுலாம் ரொம்ப சமாளிக்க முடியாது, அதனால் நமக்கு வந்து சுடிதாரே கடவுள் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ மேடம்க்கு ஹேர் ஸ்டைலுக்கு 2 க்யூட் குட்டி கேச்சஸும் கிளிப்ஸும் ஸோ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து இந்த சில்வர் கலர் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட்டான சில்வர் கலர் வாட்ச் ப்ளஸ் என்னோடய பட்டர்ஃப்ளை கேச்சஸ். இந்த பட்டர்ஃப்ளை கேச்சஸ் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக ரொம்ப நாளாக ஒரு 4-5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீக்கோ டர்மரிக். இந்த காலத்தில் இப்போ யாரெல்லாம் வீக்கோ டர்மரிக் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக்கிங் ஓவர். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் உருப்படியாக எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நக்ஷா வந்து எப்படியும் சாப்பிட மாட்டாதனால அவளுக்கு பால் வந்து நான் காய்ச்சி வச்சாச்சு. இருந்தாலும் பஸ்ஸில் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஃபுட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இந்த மாதிரி பிளேட் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை. இந்த விளக்கு பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. அட்டா பாவி, பேரை பாருங்களேன். சுஜி எழுத சொன்னால் என்னங்க எழுதி வச்சுருக்கிறான் அவனை. நான் திரும்ப திரும்ப சுஜின்னு சொல்லியிருக்கிறேன். அவன் யாருக்கா தெரியுதா இது என்ன பேருன்னு சொல்லிட்டு சுஜிதா தஜி மாதிரி எழுதி வச்சுருக்கிறான். ஸோ எடா பாவி, இங்கே பாருங்கள் அகெயின் பாத்திரம். இந்த பிளேட் நான் சொல்லி வாங்கினேன். அடா பெரிய பிளேட் வந்து நட்சத்திர இல்லை, எனக்கு சுஜிக்கு. சின்ன பிளேட்டு நட்சத்திராக்கு. ஆனால் சார் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெரிய பிளேட்டில் நட்சத்திரம்னு எழுதியிருக்காரு, சின்ன பிளேட்டில் சுஜின்னு எழுதியிருக்கிறாரு. சரி. ஸோ வந்துட்டு இந்த விளக்கு வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக அம்சமாக இருந்துச்சு. ஸோ அந்த துளசிக்கிட்டே இதை வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை தான் மங்களகரமாக இதை ஏற்றணும்னு முடிவு பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ தேவையான அனைத்து பொருட்களையும் பேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் 1 day ட்ரிப் போகிறோம். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு ரிட்டன் வந்துடுவோம். ஸோ வந்து அதிசயம் உலக அதிசயம் மாதிரி நான் தலையெல்லாம் பின்னி போட்டிருந்தேன். நான் மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேரில் இருப்பேன், இல்லைனா பிடிச்சி ஒரு கொண்டையை போட்டு ஒரு கிளிப்பு தூக்கி வைன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது என் ஹப்பி வந்து துபாயிலேருந்து கொடுத்து விட்டேன். அந்த பஃப் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணேன். ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம். ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக நான் கம்ப்ளீட்டாக கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டு தான் போயிட்டு நக்ஷாவை பிக்கப் பண்ண போனேன். அதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டேன், இங்கே பாருங்களேன், ₹1 கவர் கொடுனா அவள் ₹10 கவர் கொடுக்குறா. கேட்டால் அக்கா இதாங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. எங்கே தெரியுமா, ஃபேன்சி ஸ்டோர். அனீட்டா ஃபேன்சி ஸ்டோர். நம்ம எப்போவுமே அங்கே தான் போய் எல்லாம் வாங்கிக்கிறது. ஏன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்டு. நானும் நட்சத்திராவும் கிளம்பியாச்சு. எங்களை பிக்கப் பண்ண யார் தெரியுமா வந்துட்டுருக்காங்க, சில்வி அக்கா வந்துட்டுருக்காங்க. அவங்க கூட பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கிக்க போகிறோம். நான் மட்டும் எங்கேயாவது கிளம்புனா அந்த வானம் எங்கே இருந்தால் கருக்குன்னே தெரியாது. ஸோ வந்து அக்காவும் வந்துட்டாங்கோ. ஸோ அவங்க கூட ஒரு பைக்கில் ஜாலியாக கிளம்பியாச்சு. போய் பைக் பார்க் பண்ணிட்டுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மழை வேறு. போய் பஸ் ஸ்டாப்பில் காலை எடுத்து வைக்கிறோம், கொட்டுறான்னு கொட்டுது, செம்ம மழை. நான் எப்போ எங்கே கிளம்புனாலும் இந்த மழைக்கு தான் பிடிக்காது, உடனே வந்து அடித்து வேலையை காமிச்சிரும். ஸோ பஸ் வந்துச்சு, நல்லா ஜன்னலும் ஒரு சீட்டு. பஸ்ஸில் பாட்டெலாம் வேறு லெவல் பாட்டு. ஆக்சுவலாக என் ஃபோன் வேறு சார்ஜே ஏற மாட்டேங்குது, பேட்ரி போயிடுச்சான். ஒன்றா போயிட்டுருக்குது, போட்டு அப்படின்ட்டு ஒரே ஃபீலிங்ஸ்லாம் விட்டாச்சு. அதனால் ஃபோன்லாம் தூக்கி பேக்கில் போட்டுட்டு கிட்டத்தட்ட 1:30க்கு ஏறி 3:30க்கு மேலே தான் நான் இறங்கினேன். அது வரை எனக்கு கம்பெனி இந்த சாங் தான். ஸோ
மலையில் ட்ராவல் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுள் ட்ராவலாக இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா பஸ்ஸுக்குள்ளலாம் ஒழுகலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போடுற பாட்டெலாம் நல்லாயிருக்கும். காலேஜ் படிக்கும்போது பொள்ளாச்சியில் மோஸ்ட்லி ப்ரைவேட் பஸ் தான். ஸோ டெய்லி பாட்டு கேட்டுகிட்டே ஜாலியாக போவோம். அது மாதிரி நானும் என் டார்லிங்கும் ஜாலியாக கிளம்பிட்டோம். அவளுக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே வீடு ஸ்கூலு வீடுனே உள்ளேயே ரூமுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கிறது. ஸோ அந்த வெளி உலகத்தை பார்த்தாலே மேடம் வந்து பயங்கர குஷி ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாலெலாம் குடிச்சிட்டு பொசிஷன் மாறி மாறி செட் ஆகிட்டே இருந்தாங்க. சம்டைம்ஸ் ஆள் வருவாங்க, சம்டைம்ஸ் சீட்டு ஃப்ரீ ஆயிரும். அப்படி போயிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்க்குற மாதிரி கண்ணாடியில் காலை வச்சுக்கிட்டு ஸ்டைலாக பால் குடிக்கிறாங்க. ஸோ வந்து ஃபோன் வந்து சார்ஜர் இல்லாத காரணத்தினால நாங்கள் அங்கே போன பிறகு எடுக்க முடியல. நாங்கள் வந்து எங்கள் சின்ன அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க நாங்கள் போகிறோன்னு சொல்லிவிட்டு மட்டன்லாம் வாங்கி சமைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ வந்தோடனே மட்டன்லாம் வச்சு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். எனக்கு ஃபோன் ஆனால் இங்கே பாருங்கள், நான் வர வழியில் வந்துட்டு ஆடு புலி ஆட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்துட்டு வந்தேன். ஸோ வரப்போ வந்து டோரா புஜ்ஜி சொல்கிற மாதிரி தான் நாங்கள் சோளக்காடு, கரும்பு காடு, மஞ்சள் தோட்டம், கிழங்கு தோட்டம் இதெல்லாம் தாண்டி ஜாலியாக வந்துட்டுருந்தோம். ஸோ இடமும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நல்லா நேச்சுரலாக இருக்கும் இங்கேயுமே பார்க்குறதுக்கு. ஓரமாக உட்காந்து தர நமக்கு ரொம்ப டயர்டாகுது. இங்கே பாருங்கள், எங்களோட செல்லக்குட்டி தொங்கி பூச்சி செம தூக்கம். இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு பிளான் போட்டிருக்காங்க. காலையில் தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக பயங்கர ஃபங்க்ஷன் வீடெலாம் எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. வீடு பால் கைப்பு கல்யாணம் காய்ச்சுன்ட்டு எல்லாம் போய் அட்டன் பண்ணி நிறைய மொய்யெல்லாம் வச்சு ஜாலியாக இருங்க. நக்ஷாவும் இங்கே வந்து நல்ல ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அரட்டடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இனி நைட் டின்னருக்கு வந்து எங்களுக்கு சப்பாத்தி ப்ளஸ் வெஜ் குருமா, அப்புறம் மட்டன் குழம்பு எல்லாம் அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாங்களும் தூங்கி டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதான். ஸோ நாளைக்கும் நான் அங்கே நடக்கிறதுலாம் எடுத்து போடுறேன். பிடிக்கிறவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு அது பிடிக்கும்ல, அது போதும் எனக்கு. ஸோ வந்துட்டு பிடிச்சவங்களாம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், குட் நைட்.